வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அத்துடன் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவுகளில் சில குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள், அதாவது நரம்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால நமக்கு புற நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன விளக்கமாக பார்ப்போவாங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கலாங்க. வால்நட்ஸ், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஆளி விதைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், ஆரோக்கியமான நரம்புகள் மற்றும் ஆரோக்கியமான உயிர் அணுக்களினுடைய சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கின்றன. குறிப்பா விதைகள் மற்றும் நட்ஸ்ல நீங்க பிஸ்தா பருப்புக்கு முன்னுரிமை கொடுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பிஸ்தா பருப்புல விட்டமின் பி அப்படின்ற தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமானதுங்க. ஸோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் நரம்புகளை நீங்க பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பன்றி இறைச்சியை உங்களுக்கு வேணும் அப்படின்ற மட்டும் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியுமே உடலை குளிர்ச்சிப்படுத்தி உங்களுடைய நரம்புகளை உங்களுக்கு பலப்படுத்தும். காரணம் என்னன்னா, பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி அப்படின்ற தயாமின் சத்து வளமான இருந்திருக்குங்க. மேலும் பன்றி இறைச்சியில இந்த ஊட்டச்சத்தோடு சேர்த்து பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையுமே அதிகம் நிறைந்திருக்கு. அதாவது மாதத்துல 4 தடவை, வாரத்துல ஒரு தடவை பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து பன்றி இறைச்சி உணவுகளில் உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டும் நீங்க அளவாக எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உடல் உங்களுக்கு சூடெல்லாம் குறைக்கப்பட்டு அது உடலை குளிர்ச்சியாக பெற வைத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகளை பன்றி இறைச்சி பலப்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாக தான் மருத்துவ நிபுணர்களும் ஊட்டச்சத்து நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. ஓட்ஸ் நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸையும் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லயுமே விட்டமின் பி அந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு ஓட்ஸையும் எடுத்துக்கோங்க. பொதுவாக வாழைப்பழங்களோட கூட ஓட்ஸ் நிறைய பேர் கலந்து எடுத்துக்குவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலுமே பழ கலவைகள் கலந்த ஓட்ஸ் எடுத்துட்டாலும் அல்லது அப்படியே நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுடைய உடல் நரம்புகள் பலம் பெறும். கூடுமான வரைக்கும் பழ கலவைகளை கலந்து ஓட்ஸ் சாப்பிடுங்க. அது உங்களுக்கு இன்னமும் ஆரோக்கியம் தான். உடல் நரம்புகளை எளிமையாக வலுப்படுத்திக் கொள்ளலாம். கடல் உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்குங்க. நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்து விட்டமின் B12 தான். ஒருவேளை இந்த விட்டமின் B12 உங்களுக்கு குறைபாடு ஏற்படும் பொழுது இதயம் தொடர்பான பிரச்சனைகள், நரம்பு சேதம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். எனவே கடல் உணவுகளான மீன்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மீன்களில் விட்டமின் B12 அதிகம் இருக்கு. ஆகவே அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ சீ ஃபுட்டு, ஃபிஷ் இந்த மாதிரி கடல் உணவுகள்லாம் நரம்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கோங்க. இறைச்சிகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். காரணம் இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குங்க. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க சிக்கன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி இதையெல்லாம் நீங்க அப்பப்போ சேர்த்துக்கணும். இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாம இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையுமே உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ இறைச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பப்போ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு இறைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி என்று சொல்லக்கூடிய வார்கோதுமை, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே பார்த்தீங்கன்னா முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளணும். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ், முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னா உடல் நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட
கூட நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா, நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள்லையுமே அதிகமாக இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக தான் இருக்குது. இந்த பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் ஆரோக்கியமாக உங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் ஒரு குறிப்பிட்ட பழம் எடுத்துக்கொண்டாலே நம்மளுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அத்திப்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டுங்க. அத்திப்பழத்தை நீங்கள் தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ சாப்பிட்றீங்க அப்படின்னா நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கும் அத்திப்பழம் வந்து பலத்தை கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் வந்து சரி செய்துவிடும். ஸோ அத்திப்பழம் வந்து நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை வராமலும் முன்னாடியே உங்களுக்கு வந்து தடுக்கும். நரம்பு தளர்ச்சியெல்லாம் குணப்படுத்தி நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு இப்போ தான் பறிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைத்தும் எடுத்துக்கலாம். குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மட்டும், அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் மட்டும் இந்த உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைக்காம அப்படியே சாப்பிட்றது நல்லது. ஏன்னா நீங்கள் அந்த தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளும் போது ஒருவேளை அது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்திடலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. மற்றவர்கள் அத்திப்பழத்தை எந்த மாதிரி முறைகள் எடுத்துக்கலாம். அத்திப்பழம் நரம்புகளை உங்களுக்கு வந்து பலப்படுத்துங்க. பிரண்டை கீரையை நம்ம உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு உண்டுங்க. பிரண்டை கீரை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கு அது பலம் தருவது மட்டும் இல்லாமல் உடல் நரம்புகளையுமே பிரண்டை கீரை வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம முன்னாடியே வந்து விடுபடலாம். அதாவது நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கப்புறம் குணப்படுத்துறதுக்கும் பிரண்டை உதவிகரமாக இருக்கும். வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாட்கள் பிரண்டை கீரை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். மாதுளம் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுவாக இருக்குங்க. காரணம் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வித்தியாசமான ஒரு முறைகளில் மாதுளம் பழம் உதவி செய்யும். மாதுளம் பழம் நம்ம சாப்பிடும்போது அதுவும் இந்த கோடை காலங்களில் மாதுளம் பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கறதுனால தான் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை வந்து மாதுளம் பழம் பலப்படுத்துது. நரம்புகளையுமே மாதுளம் பழம் வலுப்படுத்துது. இப்போ வயதானவர்கள்லாம் மாதுளம் பழத்தை வந்து அதனுடைய விதைகளை கடித்து எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும்போது மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது கூடுமான வரைக்கும் அதோடைய இயற்கையான இனிப்பை அப்படியே நம்ம பருகணும். அதை விட்டுட்டு நம்ம சர்க்கரை இனிப்பு பொருட்கள் சேர்க்கறது நல்லது கிடையாது. ஸோ மாதுளம் பழத்தை அப்படியே கடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்களுமே கொடுக்கும், நரம்புகளையுமே பலப்படுத்தும். நெல்லிக்காய், அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படும் போது நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வீக்லி ஒரு டைம் எடுத்துக்கிறது எல்லாமே நம்மளுடைய உடல் நரம்புகளை பலப்படுத்துங்க. இப்போ நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலம் கிடைக்குது நமக்கு தெரியும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படுதுன்றது நமக்கு தெரியும். அதே போல் நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலமும் வலுவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நர்வ் சிஸ்டம், ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமே உங்களுக்கு வலுவாக இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியும் பெறலாம். இப்போ நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து விடுங்க. அப்போ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகள் வந்து இரும்பு போல பலமாக இருக்கும். அந்த புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஏன்னா இப்போ நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலம் இதெல்லாம் அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் வந்து நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. அதை பராமரித்துக் கொள்ளுங்கள். உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.